ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம யூனிஃபார்முக்கு ஸ்கர்ட் தைக்க போகிறோம். பாக்ஸ் ப்ளீட் வச்சு அதை எப்படி கால்குலேஷனோட கட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது யூனிஃபார்முக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்கர்ட் வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சு தைச்சிங்கனாலும் இதே மெத்தட்லேயே தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். இந்த பாக்ஸ் ப்ளீட் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக நான் ஸ்கர்ட்டோட லென்த்தோ வெயிஸ்டோட ரவுண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு அளவுகள் இருந்தாலே நம்ம வந்து அந்த யூனிஃபார்ம் பாவாடை கரெக்டாக தைச்சிடலாம். இது ஸ்கூல்லேருந்து கொடுத்த யூனிஃபார்ம் மெட்டீரியல். இதனோட வித்து வந்து 1.5 மீட்டர் இருக்குது. இதனோட லென்த்தும் வந்து 1.5 மீட்டர் இருக்குது. நீங்கள் வெளியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா 2 மீட்டர் எடுத்துக்கோங்க, குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 7 வயசு குழந்தைக்கு நான் கட் பண்ணி தைக்க போகிறேன். இப்போ இந்த கிளாத் நான் எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். இதை வந்து முழு துணியை ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நான் அப்படி மடித்து போட்டிருக்கேன். இந்த கரைப்பகுதி வரும் எல்லா யூனிஃபார்ம் மெட்டீரியல்லையும். இந்த கரைப்பகுதி வந்து என்னோட பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு வந்து என்னோட பக்கம் இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது. இப்படி தான் வந்து கிளாத் வந்து நம்ம மடித்து போடணும். அடுத்ததாக வந்து இதுக்கு நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறோம். நான் வந்து பாக்ஸ் ப்ளீட் 3 இன்ச்சில் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு 3 இன்ச் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். மினிமம் 2 இன்ச்சிலேருந்து 3, 4, 5 நம்மளோட இஷ்டம் தான் அது வந்து பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறது. மினிமம் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. இப்போது இந்த 3 இன்ச் பாக்ஸ் ப்ளீட்டை எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இதனோட ஃபார்முலா வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் இன்ட்டு ப்ளீட் சைஸு. நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்க்கணும். நான் வந்து 24 இன்ச் எடுத்திருக்கேன். இதுதான் பாப்பாவோட வெயிஸ்ட் ரவுண்டு இன்ட்டு ப்ளீட்டோட சைஸு. நான் வந்து 3 இன்ச்சு ப்ளீட்டட் சைஸ்ன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் 3 இன்ச்சு எழுதியிருக்கேன். இதை வர ஆன்சரை டிவைடட் 2 பண்ணணும். இப்போது 24 × 3 வந்து நம்ம இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு 72 வரும். அதை டிவைடட் 2 பண்ணணும். அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு 36 இன்ச் வரும். இப்போது இந்த 36 இன்ச் அளவில் தான் நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் மார்க் பண்ணும்போது இன்னொரு பக்கமும் நமக்கு ஆல்ரெடி மார்க் ஆகிடும். 2 பீஸுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வரும் கட் பண்ணி எடுக்கும்போது. இந்த 36ங்கிறது ரெடி அளவு. நம்ம இந்த பக்கம் சைடில் தையலுக்கான அளவும் அந்த பக்கம் சைடில் தையலுக்கான அளவு 1 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சு வந்து சைடில் தைக்கிறதுக்காக, இது போக நம்ம 36 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு இந்த பக்கம் சைடில் தைக்கிறதுக்கான அளவு. அப்போ மொத்தமாக நம்ம 38 இன்ச்சு எடுத்துருக்கோம். 38 இன்ச்சு எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க தனியாக. மீட்டருக்கு கிளாத்து நம்மளுக்கு இடுப்புக்கு பெல்ட் வைக்கவும் பேக்கெட் வைக்கவும் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதனோட லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 22 இன்ச்சு. அதில் பெல்ட்டுக்காக நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். அப்போது 20 இன்ச்சு தான் வந்து என்னோடய லென்த்தாக நான் வந்து வைக்கணும். குழந்தை வளருன்றதுனால கீழே வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு நான் மடித்து தைக்க போகிறேன். உங்களுக்கு அது கம்மி கூட நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். அப்போது இதுக்கு மேலே வந்து நம்மளோட ரெடி அளவை வைக்கிறோம். 20 இன்ச்சு சொல்லியிருந்தேன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து பெல்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 இன்ச்சு இது வரைக்கும். அப்போது 20 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனில் கட் பண்ணணும், இந்த பிசுரையும் கட் பண்ணணும். இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி மடித்து வீ கட் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் மடிச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கேயும் மடித்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மேல் பக்கம் நம்ம 20 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளீட் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணிட்டோம், பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 இன்ச்சு வந்து நம்ம சைடில் வந்து தையலுக்கான அளவுன்னு மார்க் பண்ணியிருப்போம். அதை அப்படி மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம ப்ளீட்டடுக்கான அளவை மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு தையலுக்கான அளவு, இந்த பக்கம் 1 இன்ச்சு தையலுக்கான அளவுன்னு மார்க் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற அளவுகள் எல்லாம் 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிங்கன்னா நம்மளோட கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போது இந்த மார்க்கிங் எல்லாம் இன்னொரு பக்கம் தெரிஞ்சால் நம்மளுக்கு ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மார்க்கிங்கில் ஒரு குட்டி குட்டி வி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க்கிங் எல்லாம் துணியோட ராங் சைடில் பண்ணியிருக்கோம். ப்ளீட் பண்ணும்போது ரைட் சைடில் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ இதை ரைட் சைடில் திருப்பிட்டு ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் நான் உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் வச்சு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடில் 4 பாக்ஸ் ப்ளீட்டும் பேக் சைடில் 4 பாக்ஸ் ப்ளீட்டுன்னு 8 ப்ளீட் வந்து நம்மளுக்கு வரும். இதை எப்படி வைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த செகண்டில் இருக்கு இல்லையா, இந்த வீலேருந்து எடுத்து இந்த 1 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டமே இப்படி வைக்கணும். இப்படி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ளீட் இதே மாதிரி மடிக்கக்கூடாது. எப்படி மடிக்கணும்னா இந்த வீலேருந்து எடுத்து அடுத்த வீக்கு இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சோம்னா தான் பாக்ஸ் ப்ளீட் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே தான், இங்கேருந்து இந்த வீக்கிட்ட வரைக்கும் இப்படி வச்சு இங்கே ஒரு பின் பண்ணணும். இன்னொன்று வந்து இப்படி வைக்கணும். இதே மாதிரி தான் நம்ம இந்த எல்லா இடத்துக்கும் வைக்கணும். இதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும் வைக்கணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு 2 பக்கத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சு பின் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு பக்கத்து கிளாத்தில் வந்து 4 ப்ளீட் இருக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 ப்ளீட் இருக்கணும். இதுலேயும் 4 ப்ளீட் தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு பேக்கெட் எப்படி கட் பண்ணுறத சொல்கிறேன். மீதி இருக்கிற துணியில் நம்ம பேக்கெட் கட் பண்ண போகிறோம். நான் 2 துணியாக வந்து இப்படி மடித்து வச்சுருக்கேன் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு. கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து பேக்கெட்டோட வித்து தையலுக்கான அளவோடு சேர்த்து 6 இன்ச்சு. பேக்கெட்டோட லென்த் வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு இதை விட லென்த் ஜாஸ்தி வேணும்னாலும் இல்லைனா வித்தோட அளவு வந்து ஜாஸ்தி வேணும்னாலும் ஒரு இன்ச்சு வந்து கூட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா. இந்த பாக்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பேக்கெட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பெல்ட் லூப்புக்கு வைப்போம் இல்லைங்களா, அது வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு 4 லூப் வச்சா போதும். அந்த லூப்போட லென்த் வந்து 4 இன்ச்சுக்கு நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு லூப்போட வித்தும் வந்து 2 இன்ச்சு. நம்ம மடிக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 1.5 இன்ச்சு எடுத்தாலே போதும், ஆனால் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 2 இன்ச்சு எடுத்தால். இது வந்து சிங்கிளாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த 4 லூப் போயும்
அவ்வளோதான், லூப்புக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இடுப்பு பகுதிக்கு வர பெல்ட்டு. இப்போது இதுக்கு மேலே இருக்க கிளாத்தில் நம்ம பெல்ட்டுக்கு கட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள் ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் இருக்க பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வராது. பெல்ட் வந்து நம்ம ஒரு சைடுக்கு 2 இன்ச் எடுத்துருந்தோம். அதை மடித்து தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவும் ப்ளஸ் பின்னாடி போகிற அளவும் சேர்த்து 5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு சைட்லைன் போட்டுக்கலாம். இவ்வளோ துணி நம்மளுக்கு தேவைப்படாது பெல்ட் தைக்கிறதுக்கு. ஆனால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா தைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெல்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். நம்ம பெல்ட்டுக்காக துணி வெட்டணும் இல்லையா 5 இன்ச்சுக்கு, அதில் நான் பெல்ட்டு கேன்வாஷ் வந்து வைக்க போகிறேன். எதுக்காகனா நம்மளோட இடுப்பு பகுதிக்கிட்ட நல்லா ஃபினிஷிங்காகவும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த கேன்வாஷ் வச்சுருக்கேன். இந்த கேன்வாஷ் வந்து 2 இன்ச்சில் நான் வச்சுருக்கேன். அது எப்படி வச்சுருக்கேன்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஷ் வந்து வச்சுருக்கேன். இது எப்படி தைக்கணுங்கிறத தைக்கும்போது நான் சொல்கிறேன். நம்ம ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுடணும். இதே மாதிரி இன்னொரு பார்ட்லேயும் ஃபஸ்ட்டு தையல் போட்டுடணும். தைக்கும்போது ஒவ்வொரு பின்னாக எடுத்து விட்டுட்டு மெதுவாக தைக்கணும். ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக வந்து பேக்கெட் தைக்கலாம். பேக்கெட் எப்படி தைக்கணும்னா ஒரு எல் ஷேப்பில் வரணும். ஃபஸ்ட்டு வந்து வித்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி லென்த்தில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடம் வருது இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். நம்ம நல்லா திருப்பிட்டு இதுக்கு ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். பதிச்சு தையல் போடணும். இந்த பேக்கெட்டை இப்போ கிளாத்தில் எப்படி வைக்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாவாடியோட பீஸு எடுத்துக்கணும். இந்த பாவாடியோட ஒரு பீஸு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த 6 இன்ச் நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம்னா நம்ம கையை உள்ளே விடுவோம் இல்லையா, அப்போ குழந்தைங்களுக்கு இந்த 6 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். பாவாடைக்குள்ளே கையை விடுறது 6 இன்ச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் இந்த பேக்கெட்டை இந்த இடத்துல எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து தச்ச ரைட் சைடு. இதை மேலே இருக்க பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். வச்சு நம்ம 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் தையல் போடணும். நான் பேக்கெட்லேயும் மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த 6 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடணும். நான் வச்சுருக்கிறது மேல் கிளாத்தை மட்டும் தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கிளாத் தான் வச்சுருக்கேன். அடியில் இருக்க கிளாத்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கிளாத்தில் மட்டும் தான் தையல் போடணும். நான் இந்த இடத்துல கோடு மட்டும் தான் போட்டிருக்கேன், தையல் போடலை. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எது வரைக்கும் தையல் போட்டிருக்கோமோ அங்கே வந்து இது மாதிரி ஒரு சின்ன கட் கொடுக்கணும். நம்ம தையல் போட்டிருக்க வரைக்கும் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்த நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டு இதை இப்படி உள்பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த துணி வந்து இந்த எதுலேயுமே நான் வந்து ஜாயின் பண்ணலை. இது அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம தச்ச துணியை மட்டும் இப்படி உள்பக்கமாக திருப்பி ஒரு பதிச்சு தையல் போட போகிறோம். நம்ம 6 இன்ச்சுக்கு தைச்சோமா, அந்த 6 இன்ச்சில் தான் இந்த பதிச்சு தையல் வந்து நம்ம போடுறோம். தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பக்கத்தில் தைச்சிட்டோம். இப்போ இந்த கீழே இருக்க பீஸெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்படி ரெண்டுத்தையுமே சேர்த்து
இந்த கீழே அந்த பாவாடையோடு சேர்த்து இப்படி தைச்சிடணும். மீதி இருக்க கிளாத்தை இது வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். அதே மாதிரி இந்த பேக்கெட்டோட மேலே இருக்க கிளாத்தை இந்த ப்ளீட்டோட பக்கமாக வச்சு தைக்கணும். இந்த 1/2 இன்ச் வந்து வெளியே இருக்கணும், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தைக்கிற அளவு. அதையும் சேர்த்து தைச்சிடக்கூடாது. இதுக்கு மேலே இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் சைடு. இதுக்கு மேலே இன்னொரு பார்ட்டோட ரைட் சைடு இப்படி இருக்கணும். இப்போ 2 ரைட் சைடுமே ஒன்றா இருக்கணும், இப்படி இருக்கணும். கீழே இருந்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே இருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கீழே இருந்து தைக்கிறேன்னா, மேலே ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு நம்மளுக்கு மேலே கீழே வந்ததுனாலும் பெல்ட் வைக்கிறதுனால தெரியாது. நம்மளோட ஏற்கனவே தைச்ச இந்த பேக்கெட் மேலே ஸ்டிச்சிங் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஓரமாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டு வந்தோம்னா அதுக்கு மேலே படாமல் இருக்கும் தையல். உள்ளே கை வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஸ்டிச் விழுகாமல் தைக்கணும். அது கிட்ட தைக்கும்போது மட்டும் மெதுவாக தைச்சிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அந்த இடம் பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டிச் விழுகலை. அதே மாதிரி இப்படி தான் இருக்கும் பேக்கெட்டு. கை விடுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேலே வந்துச்சு இல்லைங்களா ஒரு 1/4 இன்ச்சுக்கு, இது வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கெட் கூட இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்து விட்டு இதுக்கு மேலே ஒரு பதிஸ் தையல் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் வந்து ஒரே பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம தையல் போடும்போது தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மேலே வர்றதை நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததா இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணணும்னா துணியோட ராங் சைடு பக்கமாக திருப்பிக்கணும். இப்போது துணியோட ராங் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி ஓப்பனில் இருக்க சைடில் இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடித்து ஒரு தையல் போடணும். இந்த தையல் எது வரைக்கும் இருக்கணும்னா அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே வச்சு ஒரு 4 இன்ச் வரைக்கும் தையல் இருக்கணும். 2 பக்கமுமே போடணும் அந்த தையல். 1/2 இன்ச்சுக்கு மடித்து இன்னொரு 1/2 இன்ச்சு கூடி மடித்து தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி தையலை நம்ம இன்னொரு பக்கமும் போடணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கர்ட்டை சைடு பிடிக்க போகிறோம். இப்போ இது 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு கீழே இருந்து தையல் போட்டு வரணும். ரெண்டு ரைட் சைடுமே கீழே இருக்குது. நம்ம வந்து இப்போது ராங் சைடில் தைக்கிறோம். இப்போங்க 4 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம பிடிக்கும்போது எப்படி பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த இடத்துல பிடிக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தையல் வந்து தச்சு முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ரைட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம கேன்வாஷ் அதிகமாக வச்சுருக்கோம். கேன்வாஷே அதிகமாக தான் இருக்குது. அது போக பெல்ட் பார்ட்டும் நம்ம அதிகமாக தான் கட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த கேன்வாஷ் வச்சதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கூடி மடித்து தைக்க போகிறோம்.
ஃபுல்லாக இந்த மாதிரி தச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டோட ஓப்பன் பார்ட் பக்கம் இப்படி வச்சுக்கணும். இப்போ நான் ஜாயின் பண்ணுறது ரைட் சைடுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணுறேன். கேன்வாஷில் 1.5 இன்ச்சு இது வரைக்கும் வரும். 1.5 இன்ச்சுனா இதிலேருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு மேலே வச்சு தையல் வந்து எங்கே போடணும்னா இந்த கேன்வாஷுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் தான் தையல் போடணும். தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கேன்வாஷும் நிறைய இருக்குது, கிளாத்தும் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோம்னா, இது வந்து ஸ்கர்ட்டோட ஓப்பன் பார்ட்டு. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு தள்ளி நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணுறேன். நான் இந்த பக்கமே மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கர்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சுங்கிறத நம்ம மடித்து உள்ளே தச்சுருவோம். அது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பெல்ட் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் இப்படி நல்லா ரைட் சைடு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிஸ்தையல் போடணும். பெல்ட்டுக்கு மேலே லூப் வேணும்னாலும் நம்ம ஸ்கர்ட் மேலேயே வச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு இருக்கலாம். எங்களோட பெல்ட் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் லூப் வந்து மேலே வைக்க போகிறேன். வைக்கும்போது அது எப்படி வைக்கிறேன்றதை சொல்கிறேன். இந்த பக்கம் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த மேலே இருக்க கிளாத்தை இப்படி வச்சு இதை கவர் பண்ண மாதிரி ஒரு தையல் போடணும். ஃபுல்லாக சுற்றி இந்த தையல் எல்லாத்தையும் இப்படி மறைச்ச மாதிரி வச்சு தையல் போடணும். உள்ளே இந்த மாதிரி நல்லா மடிச்சு தைச்சதுக்கப்புறமா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓரம் வந்து மடிச்சு தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரம் இருக்கிறதுல ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடித்து கரெக்டாக அந்த ஸ்கர்ட்டுக்கு ஓப்பன் வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே இதை இப்படி மடிச்சிடணும். இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது நம்ம குக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும். அதனால தான் 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்படி மடிக்க சொல்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிறதையும் மடிக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறது சிலர் வந்து இதே மாதிரியே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு இந்த இடத்துல இப்படி மடிச்சு தைச்சிக்கலாம். அந்த பிசுறு தெரியாத மாதிரி. அதை எதுக்காக விடுறாங்கன்னா அங்கே வந்து 2-3 கொக்கியெல்லாம் வச்சு நம்ம லூப்பில் மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபுல் ஃபினிஷிங் தான் பண்ணுறேன். இங்கேயும் வந்து நம்ம அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமே நம்ம தைச்சாச்சு. இதில் ரைட் சைடில் வந்து ஊக்கு வரும், லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த லூப் வரும். இப்படி மாட்டோம் இல்லையா, அது. இப்போது பெல்ட் லூப் எப்படி தைக்கலாங்கிறத சொல்கிறேன். உங்களோட ஸ்கர்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் 2 லூப் வரும், பேக் பார்ட் பக்கம் 2 லூப் வரும். இப்போ லூப் வந்து தைச்சிக்கலாம். இப்படி ஒரு பக்கம் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஓரத்தில் வந்து தைச்சிங்கன்னா நம்மளுக்கு லூப் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் மற்ற 3 தைக்கணும். இந்த மாதிரி லூப் வந்து 4த்துக்கும் தைச்சி வச்சுக்கோங்க. லூப் வந்து ஸ்கர்ட்டில் எப்படி வைக்கணுங்கிறத சொல்கிறேன். நம்மளுக்கு 4 பாக்ஸ் ப்ளீட் வந்திருக்கு இல்லையா, அதில் இந்த பாக்ஸ் ப்ளீட்டில் 1, இந்த பாக்ஸ் ப்ளீட்டில் 1, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 4 பாக்ஸ் ப்ளீட்டில் 2 பாக்ஸ் ப்ளீட்டில் இந்த மாதிரி 2 வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இது மாதிரி 2 வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தைச்சி காமிக்கிற பாருங்க. இந்த லூப் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கூல் பெல்ட்டோட அளவு என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ என்னோட பாப்பாவோட ஸ்கூல் பெல்ட் வந்து 2 இன்ச்சு இருக்குது. அந்த உள்ளார போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். அப்போ 2.5 இன்ச்சு வந்து எனக்கு லூஸ் வேணும். இந்த 2.5 இன்ச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ நான் இது வரைக்கும் தான் மடித்து தைக்கணும். இதே இப்படி மடிச்சுட்டு இங்கே வைக்கிறேன். இது வச்சு நல்லா ஒரு 2-3 தையல் வந்து ஓட்டி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே வைங்க.
அடுத்ததை வந்து ஸ்கர்ட்டில் வைக்கணும். நீங்கள் எவ்வளோ விட்டுருக்குமோ அதை வந்து இப்படி மடித்து இப்படி உள்ளே தள்ளிட்டு இந்த இடத்துல வைக்கணும். இதே மாதிரி தான் மற்ற 3 லூப்பையும் வைக்கணும். நான் லூப் எல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன். இடுப்பில் வந்து பெல்ட் லூப் வச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து மடிச்சடிக்க போகிறோம். 8 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 4 இன்ச்சு மட்டும் மடிச்சு தைக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு 4 இன்ச்சாக நம்ம இறக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி மடிக்க போகிறோம். இப்போ இது எப்படி தைக்கணும்னா, இங்கே கரைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த கரைப்பகுதி கொண்டு வந்து இந்த வீ கட் பண்ண பக்கத்துக்கு மேலே இப்படி வைக்கணும். வச்சு ஃபுல்லாக அதே அளவுக்கு ஒரு 4 இன்ச்சில் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 4 இன்ச்சில் ஒரு மடிச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் இப்படி மடித்து இன்னொரு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எதுக்காக நம்ம 2 வாட்டி தைக்கிறோன்னா, ஒரு 4 இன்ச் இப்படி பிரித்து விட்டுக்கலாம், மறுபடியும் தேவைப்படும் போது இன்னொரு 4 இன்ச் பிரித்து விட்டுக்கலாம். அதனால தான் நம்ம 2 வாட்டி தையல் போடுறோம். இன்னொரு வாட்டி இப்படி மடித்து இந்த ஓரமாக தையல் போட்டுக்கலாம் ஃபுல்லாக சுற்றியுமே. அவ்வளோதான், நம்ம ஸ்கர்ட் வந்து கீழே மடித்து தைச்சிட்டு அயனும் பண்ணிட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பாவாடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி தச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு கரெக்டாக வரும். நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.